ஸோ அம்பேர்ஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா? மோகன் மோகன் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓவர் நம்பர் 1 போடுறதுக்காக டீம் எம்பிடிக்கு சக்தி அவர்கள். ஸ்ட்ரைக்கில் டேனி இன்னிங்ஸை ஓப்பன் பண்ணுறதுக்காக வந்திருக்காரு டீம் ஹட்விக்கு. 2 அணிகளுக்குமே ஜெர்சி ரொம்ப நல்லா இருக்கிறது. நான் சொல்கிறதுக்கு முன்னாடியே பக்கத்தில் ஒருத்தவங்க சொல்லிட்டாங்க. ஏன்னா கண்ணை கவரும் வண்ணத்தில் அப்ரலேப்ஸ் எங்கள் ராம் அவர்களோட கை வண்ணத்தில் அவர் பாட்டுன்னு வரைஞ்சி விட்டு போயிட்டாருங்க. சூப்பர் பெயிண்டருங்க அவர், சரியான பெயிண்டரு. கையில் வந்து ப்ரஷ்ஷை குத்தா போதும் அடிச்சு விட்ருவாப்புல அவர் பாட்டு. ஏதாவது பேசி விடலான்னு பார்த்தா ஆள் இல்லைங்க. ஓகே டன். தேங்க்யூ ராம் ஃபார் த ஒண்டர்ஃபுல் எஃபோர்ட் அண்ட் அந்த ரிசல்ட் ரெண்டுமே வந்து கரெக்டாக வந்திருக்கு, எல்லாருக்குமே பிடிச்ச மாதிரி. பால் நம்பர் 1 ஆரம்பிக்கலாம். டீம் எம்பிடி பிளேயிங் வித் 9 அண்ட் ஹட்விக் 11 வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்குவாடில் இருக்காங்க. ஆல் த வெரி பெஸ்ட், எல்லாருமே உள்ளதான். ஒயிட் சிக்னல்ஸ். நன்றி நடுவர் அவர்களே. முதல் ரன் போர்டில். பேட்டோட மேலே பட்ட மாதிரி தெரியுது. ஒரு பெரிய சேஸ், லாங் சேஸ். தடுக்க முடியுமா பந்த? முடியும் அப்படின்னு தடுத்துருக்காங்க. 1 2 3 ரன்ஸ். குட் ரன்னிங் பிட்வீன் த விக்கெட் டேனி அண்ட் கேசவன். 3 ரன் எடுத்துருக்காங்க. ஈக்குவல் டு பவுண்டரி. 4 ரன்னுக்கு சமமானது தான் இந்த 3 ரன். நைஸ்லி போல், வெரி வெல் போல். கேசவன் ஆன் ஸ்ட்ரைக்கு வந்ததுக்கப்புறம் சக்தியோட பாலோட லென்த் மாறி இருக்கு கொஞ்சம். செகண்ட் ரன், ரன் அவுட்கான சான்ஸ். கொஞ்சம் வைடாக தான் போயிருக்கு. கப்பல் ஆஃப் ரன்ஸ். 2. சக்தி கொடு, சக்தி கொடு, சக்தி கொடு. நைஸ்லி போல், வெரி வெல் போல். லென்ஸ் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது சக்தி கிட்ட இருந்து. ஸோ எந்த ஒரு ஃபீல்டரும் வந்து சர்க்கிளுக்கு வெளியே இல்லை. So very close to leg stamps. A white signal. ஷாட். இது வெரி வெரி குட் ஷாட். இன்ஃபீல்டை கிளியர் பண்ணியிருக்காங்க. அண்ட் வெளியில் இருக்க அந்த பவுண்டரி லைன் ரோப்புக்கு பக்கத்தில் குத்தி பவுண்டரி போயிருக்கு. இன்ஃபீல்டில் மட்டும் தான் ஃபீல்டில் இருக்கும் போது பேட்டருக்கு இதுக்கு மேலே என்ன ஒரு பெரிய அட்வான்டேஜஸ் கிடச்சிருக்கு ஹட்விக் 11 பேட்டர்ஸ்க்கு.
It's a dot ball to end the first over. It's a good over for team Hatwick 11. More than 10 runs போர்டில் கொண்டு வந்திருக்காங்க. 12 no loss அப்படின்றது தான் மொதல் ஓவரில் வந்திருக்கு ஸ்கோர் அப்டேட். 12 ரன் வந்திருக்கு, நோ லாஸ். The flex is a classic-ஆன ஒரு ஷாட். கேட்ச் ஆன் கிட்ட இருந்து சந்தோஷ் வார்ம் வெல்கம் பண்ணியிருக்காங்க. The flex and boundary. ஏன்னா பேட்டருக்கும் நியூ எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். எந்த ஒரு ஃபீல்டும் வந்து சர்க்கிளுக்கு வெளியில் இல்லை, எல்லாருமே உள்ளே இருக்காங்க அப்படின்னும் போது எப்படி விளாட்றாங்க அப்படின்றதையும் பார்க்குறோம் இந்த டோர்னமெண்ட்டில். மறுபடியும் ஒரு நல்ல ஒரு டெலிவரி. போன பால் நல்ல ஒரு ஃபிளேக், அது ஃபீல்டை கிளியர் பண்ணிச்சு. பட் இந்த பால் என்ன நடந்திருக்கு அப்படின்றத பார்க்கணும். அம்பையரோட சிக்னல் என்ன? ஓகே, டவுட்க்கு தேர்ட் அம்பையர் போகிறாங்க. ஸ்கூலில் புதுசாக ஏதோ ஒரு டீச்சர் வந்திருப்பாங்க, அதை போய் கிளாஸ் ரூம்லேருந்து எட்டி பார்ப்பாங்க யார் வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி பார்த்துனுக்குறாங்க எல்லாரும். தேர்ட் அம்பையர் டிசிஷனுக்காக கும்பலாக சேர்ந்து. அவுட்டா? ஓகே, தேங்க்யூ ஃபார் த சிக்னல். ஓகே, next batter. The really hard luck to the batter. A tough one to take the decision. ஸோ ரெண்டாவது பேட்டர், அடுத்த பேட்டர் கொஞ்சம் குயிக்காக வாங்க. ஸோ நியூ பேட்டர் ஹரீஷ் அவர்கள் டீம் ஹட்விக் 11க்காக. ஹரீஷ்க்கு இன்ட்ரோடக்ஷனே வேணாம், அவர் ரொம்ப நல்லா ஸ்ட்ராங்கான ஒரு பேட்டர் டீம் ஹட்விக் 11க்காக இன்னைக்கு. அட் நம்பர் 3 ஹரீஷ்.
நைட் போல் அருமையான ஒரு டெலிவரி, நல்ல ஒரு வெல்கம் கொடுக்குறாரு ஹரிஷ்க்கு. சந்தோஷ் ஏன்னா போன விக்கெட் டீமுக்கு ஒரு பெரிய பூஸ்ட் கொடுக்கும். ஏன்னா கேசவன் ரீசெண்ட் டேஸில் ரொம்ப நல்ல ஃபார்மில் இருக்கார், ஸ்கோர்ஸ் பண்ணிகிட்ருக்காரு, ரெகுலராக கன்சிஸ்டண்ட்டாக விளையாடிட்டுருக்காரு. அவரோட விக்கெட் கொஞ்சம் ஏர்லியாக கிடைக்கும் போது டீமுக்கு ஒரு சூப்பர் பூஸ்ட் இது. ஸோ இன்ஃபீல்டை கிளியர் பண்ணியிருக்காங்க, பவுண்டரிக்கான ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது. 1 bounce ஓவர் த ஒயிட் லைன்ஸ் அண்ட் 4 runs. ஸோ எஃபோர்ட் இருந்தது பாலில், ஆனால் ஒயிட் சிக்னல் கிடைக்குது. ஸோ போன பால் ஒரு பவுண்டரி காற்று உங்களுக்காகவே, அதாவது பேட்டர்ஸ்க்காகவே பகவான் வீசிக்கொண்டிருக்கிற ஒரு விஷயம் இது ரைட் ஹேண்டர்ஸ்க்கு பொதுவாக. ஷாட், ஆனால் நான் ஆஃப் சைடில் அடிப்பேன் அப்படின்ற மாதிரி அடிச்சிருக்காப்புல. விண்டு எந்த பக்கமாக இருந்தாலும் என்ன, ஏன் எண்டு எல்லா இடத்துலையும் அடிக்கிறது அப்படின்றது தான் ஹரிஷ் கொடுக்குற ஸ்டேட்மெண்ட். லாங் ஆஃப்ல கிளியர் பண்ணியிருக்காங்க, ஒரு சூப்பரான ஒரு பவுண்டரி. The catch is a call. ஈஸி இன்ஃபீல்ட்ல கேட்ச் எடுத்தா மட்டும்தான் விக்கெட். அந்த விஷயம் தான் டீம் எம்பிடி நடந்திருக்கு. இரண்டாவது விக்கெட் ஹரிஷோட விக்கெட். ஒரு குயிக் டேமேஜ் பண்ண ட்ரை பண்ணாங்க, ஆனாலுமே விக்கெட்டாக மாறி இருக்கு. 2 ஓவருக்கு 27 ரன், லாஸ் ஆஃப் 2 விக்கெட்ஸ் அப்படின்றது ஸ்கோர். 2 விக்கெட் லூஸ் பண்ணினாலுமே ஸ்கோர்ஸை கொண்டு வந்திருக்காங்க. ஒரு நல்ல ஸ்கோர் போர்டில் பார்க்குறோம். டீம் ஹர்பிக் 11, பட் 2 முக்கியமான விக்கெட். 2 பேருமே நல்ல ஸ்ட்ராங் ஹிட்டர்ஸ். கேம் சேஞ்சரோட விக்கெட்டை முன்னாடியே எடுத்திருக்காங்க. மென் இன் ப்ளூ எம்பிடி நியூ பேட்டராக உள்ளே வந்துட்டு இருக்கிறது பரத். ஒரு 10லேருந்து 15 வருஷமாக ஒரே ஹேர் ஸ்டைலில், இதை நான் நிறைய முறை சொல்லியிருக்கேன், ஹேர் ஸ்டைலே மாற்றத்தே கிடையாது, ஒரே ஹேர் ஸ்டைலில் தான் இருப்பான். அந்த மஷ்ரூம் கட்டிங்கை தவிர்த்து வேறு எதுவுமே இல்லை. ஒரு முக்கியமான ஒரு அப்டேட், குவார்டர் ஃபைனல் 1க்கான டாஸ் கரெக்டாக ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடியும் போது இருக்கும். டீம்ஸ் அவைலபிள் இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். எம்கே பிரதர்ஸ் வெர்சஸ் அப்பு சிசிக்கான டாஸ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட 8வது ஓவரோட கடைசி பந்து இருக்கும்போது நீங்கள் இங்கே கேப்டன்ஸ் வந்துருங்க. இருபத்தி 7. So over number 3 from Shiva 2 Danny ஒன்று ரீசெண்ட் டேஸில் நல்ல ஃபார்மில் இருக்கார். பரத்துக்கு ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, நல்ல ஒரு பொசிஷனில் உள்ளே வந்திருக்காரு. ஒரு 360 விளையாடக்கூடிய ஒரு வீரர். பால் மிகப்பெரிய டர்ன் ஆயிருக்கு. ஆனால் இப்போ நான் சொல்கிறது, மேட்ச் ரொம்ப மந்தமாக போயினுக்குது அப்படின்றாங்க. மேட்ச் ப்ளஸ் டோர்னமெண்ட். ஸோ குட் ஸ்ட்ரைக், வெரி குட் ஸ்ட்ரைக். நல்ல ஒரு ஸ்டாப்பும் கூட. 2வது ரன் இதுவரையும் நல்லா ஓடி இருக்காங்க. 3வது ரன் நத்திங் டு சே. இது என்ன விதமான த்ரோன்னு தெரியல, அவங்களுக்கு கொஞ்சம் பெயினாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் கையில். எதிர்காலத்தில் த்ரோ பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க ஃபீல்டர்ஸ். ஜானகிராமன் உங்களை என்டர்டெயின் பண்ணுறதுக்கு மட்டும்தான் அங்கே ஸ்டேஜில் உட்கார வச்சுருக்கோம். சாரி எனக்கு ராங் இன்ஃபர்மேஷன் வந்தது அவாகிட்டேருந்து.
gone up with a good opportunity. அருமையான டேக்கன். சுபாஷ்க்கு வந்து சபாஸ் கொடுக்கணும், ஏன்னா அவர் வந்து ஃப்ரீயாக விட்டார் அந்த ஃபீல்டரை. அதே போல் அந்த எஃபோர்ட் போட்ட அந்த ஃபீல்டருக்கும் வந்து பாராட்டுகள். டீமுக்கு 3வது விக்கெட். நல்ல ஒரு எக்ஸலன்ட் கேட்சோட. விச்சு, ஐ திங்க் விச்சுன்னு நினைக்கிறேன் ப்ரோ. கேட்சர் பேர் என்னது ப்ரோ? பிரதீப். ஒரு திறமையான ஒரு கேட்ச் பிடிச்சிருக்காரு பிரதீப். ஜாண்டி மாதிரியே இருந்தது அதை பார்க்கும்போது. பேட்ஸ்மேன் விச்சு. So new batter Vichu at the crease. Nicely bowled. ஒரு சூப்பரான ஒரு ஸ்லோயர் நினைச்ச ஸ்பாட்ல பண்ணியிருக்காரு. பவுலிங் போட்டிருக்காங்க. லெக் சைடில் ஒரு பெரிய கன்வெர்ட் பண்ண ட்ரை பண்ணாங்க. ஆனால் இந்த கிரவுண்டை பொறுத்தவரையிலும் ஆஃப் த கிரவுண்ட் ஸ்டெம்ஸுக்கு பின்னாடி ரன்ஸ் அப்படின்றது இல்லை, முன்னாடி தான் விளையாடணும். மோகன் ஒரே நிமிஷம், சாரி சிவா, எத்தனை பால்? லாஸ்ட் பால்ண்ணா, சாரி, ஒரு கிராஸ் செக் பண்ணுறதுக்காக தான். இங்களா 6 months பால்ஸ் இருக்குது அங்கே இல்லை, அதனால தேங்க்யூ. சாரி ஃபார் த இன்டரப்ஷன். நல்ல சேவ் இது, நல்ல சேவ், சூப்பர் சேவ் இது. ஒரு வியக்க வைத்த ஒரு தடுப்பு, பாராட்டக்கூடிய எக்ஸலன்ட் சேவ். ஒரு 6 ரன் அப்படின்றத 4 ரன்னை கட் பண்ணி 2 கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. டபுள் டு எண்ட் ஓவர். 3 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 34. இதோ உங்களுக்காக சென்னையில் புதுசாக ஒரு பிராண்ட் உதயமாயிருக்கிறது. அன்பு தம்பி தீனா அவர்களோட புது பேட்டோட பிராண்ட்ஸ் என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா அப்படியே அலௌன்ஸ் பண்ணிடலாம். டிடி ஸ்போர்ட்ஸ் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். டிடி அப்படின்னும் போது எங்களுக்கு பழைய சேனல் ஞாபகம் வருது. அதே போல் டிடின்ற வார்த்தைக்கு நிறைய அர்த்தங்கள் இருக்கிறது. 34 ரன்கள், 2 விக்கெட். கடைசி பால் 2 3 12th மேன் கொஞ்சம் 7 ரன் வந்திருக்கு. ஒரு டபுள், ஒரு 3, ஒரு டபுள், ஒரு விக்கெட்டு, 2 டாட் பால் வந்திருக்கு. 35. ஓகே, தேங்க்யூ. Again, Shakti. ஒயிட் சிக்னல் கிடைக்கும். 3 ஓவரில் 35 ரன், ஒரு நல்ல ஸ்கோர்ஸ் பார்க்குறோம். ஆவரேஜாக 12 per ஓவர். வைடுக்கு அப்புறம் ஒரு நல்ல ஒரு கம்பேக் டெலிவரி சக்தி கொடுத்துருக்காங்க. 8 overs 82-90 அப்படின்னாலுமே ஒரு நல்ல ஸ்கோர் பேட்டிங் பண்ணுறதுக்கும் பவுலிங் பண்ணுறதுக்கும். போன மேட்ச்சில் 105 ரன் வரலுமே கேம் மூவ் ஆச்சு. 200 ரன் மேட்சாக இருந்தது போன மேட்ச். யார்கர் பர்ஃபெக்டாக இருந்தது பார்க்கறதுக்கு.
டெலிவரியாக இருக்கட்டும், கீப்பர் கேரியாக இருக்கட்டும், ரெண்டுமே பர்ஃபெக்டாக இருந்திருக்கு. இட்ஸ் பர்ஃபெக்ட் டாட் பால். அகைன் எக்ஸ்ட்ரா எஃபோர்ட், அதுக்கு ரிசல்ட்ஸ் கரெக்டாக கிடைக்குது சக்திக்கு. ஷோல்டர்ஸ் வந்து இன்னும் நல்லாவே அழுத்துறாரு. எக்ஸ்ட்ரா எனர்ஜியோட எக்ஸ்ட்ரா புஷ் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி ரிசல்ட்ஸ் கிடச்சிருக்கு. ஆன் ஸ்ட்ரைக்கில் டேனி, சக்தி டு டேனி, இந்த காம்பினேஷனும் கொஞ்சம் நல்லாவே இருக்கும். கேட்ச் இஸ் அ கால். அந்த கேட்சை பிடிக்கணும் அம்பையர் தான் பிடிக்கணும், ஏன்னா அவரை நோக்கி தான் பந்து போயிருக்கு. பெரிய கேப் ஃபீல்டர்ஸ் 2 பேர் ஷார்ட் அப்படின்றதுனால. பட் இருந்தாலும் சக்தி இருக்கிற ஃபீல்டர்ஸை வச்சே மேனேஜ் பண்ணி போல் பண்ணிட்டு இருக்காங்க. லோ ஃபுல் டாஸ், ஸ்ட்ரைட் டு லாங் ஆன், ஒரு ரனுக்கான ஒரு வாய்ப்பு. கேட்ச் இஸ் அ கால். அருமையான ஒரு டேக் அண்ட் சூப்பர் ரன்னிங் கேட்ச். டீம் எம்பிடிக்கு ஒரு முக்கியமான இன்னொரு விக்கெட்டை எடுத்து கொடுக்குறாங்க. சக்திக்கு என்னாச்சுன்னு கொஞ்சம் பாருங்க. டாக்டர்ஸ் யாராவது இருக்கீங்களா? சக்தி கொடு, சக்தி கொடு, சக்தி கொடு, சக்தி கொடு, சக்தி கொடு, சக்தி கொடு. இது என்னாச்சுன்னு பாருங்க. தாய் இறைவா, இறைவா, சக்தி கொடு, சக்தி கொடு. எத்தனை ஓவர்? At the end of 4 overs, team score is 39 for 4 wicket. ப்ரோ 12th மேன் கொஞ்சம் ரெடியாக இருங்க, ஷூ போட்டுட்டு. இல்லைன்னா அவர் அப்படியே வெளியே உட்கார வச்சிருங்க. இப்படி தூக்கின்னு வந்து இவனு உட்கார வைங்க அவரை. சப்ஸ்டியூட் மாற்றிக்கலாண்ணா, ஒன்றும் பிரச்சனை இல்லைண்ணா. டேய் சிச்சின் அப்படியே உட்காந்துக்காதடா. நான் மொமெண்டம் ஸ்டாப் பண்ணுறீங்கண்ணா நீங்கள் ப்ளீஸ். கோஆப்ரேட் வித் ஆர்கனைசர்ண்ணா. இன்னொரு வாட்டி பாட்டு போடுவா. சக்தி கொடு. சக்தி நான் லைவில் வந்து உங்களோட ஆக்ஷன்ஸ் எல்லாம் வந்து கேப்சர் பண்ணியிருக்காங்க. ஸோ வாவ் அப்படி இருக்கு. ஸ்கோர் சொல்லியாச்சுப்பா, 39 for 4 wicket at the end of 4 overs. Hat-trick 11 team score is 39. ஹடில் போடுறதுக்கு இல்லைங்க, எங்கள் பிரேக்கு டைம் இல்லை, குயிக்காக மேட்ச் ஸ்டார்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. மோகன் ஓகேவா? ரெடி, ஸ்டார்ட் பண்ணிடலாம். சக்தி கொடு, சக்தி கொடு, சக்தி
ப்ரோ குயிக்காக ஸ்டார்ட் பண்ணுங்க ப்ரோ. So, over number Umpires. 5. அம்பையர்ஸ் கொஞ்சம் பேசி சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ணுங்க. அம்பையர் என்ன அம்பையர்? மோகன், நீங்கள் நல்லா பண்ணீங்கன்னா உங்களுக்காக ஒரு பாட்டு டெடிகேட் பண்ணுவோம் கண்டிப்பாக. ஸோ ஷார்ட் லோ ஃபுல் டாஸ். எந்த ஒரு மெர்ச்சியுமே இல்லை. சின்ன தப்பு பண்ணாலுமே அந்த இடத்துல பனிஷ்மெண்ட் காத்திருக்கு பவுலர்ஸ்க்கு. ஏன்னா ஷார்ட் பவுண்டரிஸ் விண்டு அப்படின்னும் போது எந்த ஒரு லென்த்லையும் காம்ப்ரமைஸே இருக்கக்கூடாது. இது பிக் ஷாட். ஸோ செகண்ட் ரன், அதுவுமே ஒரு பெரிய ஷாட்கான முயற்சி இருந்தது. செகண்ட் பாலுமே ரனுக்கான வாய்ப்பு. நியூ பேட்டராக ரசல் தீபன். எக்கச்சக்கமான நியூ பேட்ஸு, இண்டிவிஜுவல் பேட்ஸு வச்சுக்கிற அளவுக்கு எல்லாருமே வந்து ஒவ்வொரு பேட்டாக பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அது பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இட்ஸ் a குயிக்கர் ஒன். ரொம்ப குயிக்கராக இருந்திருக்கு. நல்ல ஒரு எக்ஸிகியூஷனாக இருந்திருக்கு. முன்னது ஒரு காலத்தில் அப்படின்னு கொஞ்சம் அப்படியே பின்னோக்கி சென்றோம் அப்படின்னா டீமுக்கு ஒரு பேட்டு இல்லைனா பக்கத்து டீம் கிட்ட கடன் வாங்குற நிலைமை அந்த மாதிரிலாம் இருந்திருக்கு. பட் இன்னைக்கு நாளில் ஒரு டீமுக்கு 10 பேட் 5 பேட் வரலுக்கு போயிடுச்சு. ஷாட், திஸ் இஸ் பியூட்டிஃபுல் ஒன். எப்பா நிற்க வச்சு அப்படி அழகாக ஃபோட்டோ எடுக்கலாம். ஸ்டாண்ட் அண்ட் டெலிவர். திஸ் இஸ் கிளாசிக், மோர் தென் கிளாசிக். ரசல் தீபன் சூழ கருப்பன் அடி சொல்லிக்கிட்டே புடி. ஸ்டாண்ட் அண்ட் டெலிவர். ஸ்லாட்ல விழுதுது அப்படின்னா மனசுக்கு ஒரு நிமிஷம் அந்த ஒரு செகண்ட் மின்னல் மாதிரி தோணும். மாட்டிக்கிச்சுடா இன்னைக்கு பட்ட ஜிலேபி. இந்த நேரத்தில் வந்து பால் எடுத்து தர பால் பாய்ஸ்க்கு வந்து ரொம்ப நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். விழா குழுவினர் சார்பாக ராகுல் அவர்களுக்கு மிகப்பெரிய நன்றி. ஷாட், பட் ஒரு பெரிய கேப் இருக்கு. A couple of friends. மேலே பட்டிருக்கா அப்படின்னும் போது நோ ஒயிட் சிக்னல். ஆக்சுவலி மோகன் அம்பையரை பார்க்கும்போது ஒரு மினி பட்ஜெட் சாகர் பண்டாரி மாதிரி இருக்காரு பார்க்கறதுக்கு. பெங்களூர் பிளேயர் மாதிரியே. மினி சாகர். நைஸ்லி போல். இந்த ஓவர் ரொம்ப நல்ல ஓவராக வந்திருக்கா அப்படின்னும் போது எஸ், ரெண்டு டீமுக்குமே 15 ரன் 16 ரன் இந்த ஓவரில் மட்டும். அப்போது ரெண்டு டீமுக்குன்னு சொல்ல முடியாது, ஒரே ஒரு டீமுக்கு மட்டும் தான் சொல்ல முடியும். ஹட்ரிக் 11க்கு இது மிகப்பெரிய ஓவர். அண்ட் டீம் ரீச் 50. அது வந்து பழைய நியூஸாக மாறி இருக்கு. ஏன்னா போன முந்தின பாலுக்கே வந்து 50 ரன்னை தாண்டிட்டாங்க. ஐம்பத்தி 5 ரன்கள் 5 ஓவருக்கு. ஆவரேஜா ஒரு ஓவருக்கும் 11 ரன் கொண்டு வந்திருக்காங்க. அடுத்த ஓவர் பவுலிங் பண்றதுக்காக சிவா அவர்கள். ஸ்ட்ரைட் தி மேன். ரன் அவுட்டுக்கான வாய்ப்பு. டஃப் சான்ஸ் தான், முயற்சி பண்ணாங்க. ஆன் ஸ்ட்ரைக்ல மறுபடியும் தீபன். ஸ்விங் அண்ட் மிஸ். ஒரு சவுண்ட் இருந்தது, அது என்ன சவுண்டுன்னு தெரியவில்லை. ஒரு பெரிய டிசப்பாயிண்டை பார்க்குறோம் கீப்பர் கிட்டேருந்து அப்படின்னும் போது
அது கேட்சாக இருந்திருக்க வாய்ப்புண்டு. Down the line, white signal. ஒரு ஸ்மாஷ், ஒரு புல் ஷாட், அதுவும் கண்ட்ரோலோட வந்த புல் ஷாட். ஒரு ரனுக்கான ஒரு வாய்ப்பு. தீபனுக்கு ஒரே ஒரு விஷயம் தேவைப்படுறது மட்டும் நல்லா தெரியுது. ஆன் ஸ்ட்ரைக்கில் இருக்கணும், ரன்ஸ் எடுக்கணும். ரன் தாகம் அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்கார் உள்ள. பிளாக் கோப்ரா சூப்பர் ஷாட். சங்கத்துக்கு லாஸு ஒரு ரன். இந்த ஒரு ரன்னுக்கு சங்கம் இழப்பது 180 ரூபா, 200 ரூபா. ப்ரோ பந்து மேலே சென்று கொண்டிருக்கிறது. அண்ட் இது ஒரு பிரம்மாண்ட 6. ஒரு பால் 240 ரூபா. ப்ரோ சும்மா சும்மா அடிக்கூடாது ப்ரோ. லாஸ்ட் பால், இந்த ஓவரோட கடைசி பந்து. எக்ஸ்ட்ரா பவுன்ஸ், அருமையான ஒரு புல் ஷாட். ஆஹா, முகிலன் கரெக்டாக ஜஸ்ட் பண்ணாரு, ஆனால் ஜம்பை மிஸ் பண்ணிட்டாங்க. 1 பவுன்ஸ் 4 ரன்ஸ் எடுத்திருந்தா விக்கெட் கிடைச்சிருக்கும். ஒரு விக்கெட் அப்படின்றது 15லேருந்து ஒரு 25 ரன்னுக்கு சமமான ஒரு விஷயம். அந்த பேட்டர் இதுக்கப்புறம் விளையாடக்கூடிய ரன்ஸ் எல்லாமே இந்த ஃபீல்டர் கவுண்ட்டில் தான் வரும். 6 overs கம்ப்ளீட்டட், 69 ரன்ஸ் வந்திருக்கு போர்டில், 69. ஒரு ரன்னுக்கான ஒரு வாய்ப்பு. இது பிக் ஸ்விங். ஓவர் நம்பர் 7. A super shot from Russell. Maximum run. சூப்பரான டைம் இது. ஸ்ட்ராங் ஜோன் ரசலோட ஸ்ட்ரெயிட்டில், மிட் விக்கெட் ரேஞ்ச், அது ஸ்கொயர்ஸில், இந்த 3 இடத்துலையுமே ரொம்ப ஸ்ட்ராங்காக விளையாடுவாங்க. அதே போல் கவர்ஸ், நல்ல ஒரு வி பிளேயர். இந்த மாதிரி விண்டு இருக்கும்போது இந்த மாதிரி ஆளை பிடிக்கவே முடியாது. இன்சைட் அவுட், ஒரு அவுட் சைட் ஏஜ். ஒரு ரன்னுக்கான வாய்ப்பு. ஆன் ஸ்ட்ரைக்கில் மறுபடியும் விக்கி. ஸ்விங் அண்ட் மிஸ், இம்பார்ட்டன்ட் டெலிவரி. ஒவ்வொரு டாட் பாலுமே இங்கே ரொம்ப பெரிய கவுண்ட். ஒரு விக்கெட்டுக்கு சமமானது ஒரு டாட் பால். slower to end 7th over. 2 good deliveries in a row. And இந்த ஓவரில் 9 ரன் அப்படின்னும் போது ஒரு நல்ல ஓவர் இது. 78 ரன் வந்திருக்கு போர்டில். கடைசி ஓவர் 78 வரும் போர்டில் வந்திருக்க ஸ்கோர்.
கடைசி 6 பால் கொஞ்சம் குயிக்காக பண்ணுங்க, கேதர் ஆக வேண்டாம். அம்பையர்ஸ் கொஞ்சம் குயிக்காக பண்ணி கொடுங்க. அடுத்த மேட்ச்க்கு டாஸ் போடுறதுக்கு கேப்டன்ஸ் ரெடியா இருங்க, ஸ்டேஜ்க்கு வந்துருங்க. So over number 8. The punch distance clear ஆகுதா அப்படின்றதா doubtful and it's boundary. It's a big boundary. The punch and crunch. மேலே அப்படியே தள்ளினாவே போதும். பந்துக்கும் காத்தாடிக்கும் பெரிய வித்தியாசமே இருக்காது இந்த கிரவுண்டில். மேலே போச்சு அப்படின்னா மேலேயே தான். ஃபுல் டாஸ் கீழே தான் விளையாடி இருக்காங்க. ஒரு ரன்னுக்கான ஒரு வாய்ப்பு. ஜுனைத் நல்ல ஒரு த்ரோ பண்ணியிருக்காங்க, ஆனால் கொஞ்சம் லேட்டாக தான் வந்திருக்கு. கப்பல் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ். A shot, what a shot, what a shot. This is Russell Deepan show. சூள கருப்பன். பால் ப்ரோ, பால் கொஞ்சம் எடுத்துருங்க ப்ரோ. தேங்க்யூ ப்ரோ. இல்லை ஜஸ்ட் ஒரு ரிமைண்டர் தான். ரன்ஸ் எடுக்கவில்லை. தீபன் நான் விளையாடுறேன் அப்படின்ற மாதிரி கான்ஃபிடென்ட் எடுத்துருக்காரு, நின்று இருக்காரு. ஏன்னா ஆல்ரெடி ஸ்கோர் பண்ணியிருக்காங்க இந்த ஓவரில். இது வரலும் 14 ரன் வந்திருக்கு போர்டில் இந்த ஓவரில் மட்டும். மிச்சல் மார்ஸ் மாதிரி ஓடி வந்து மறுபடியும் ரிட்டர்ன் ஓட்டார். நான் சைக்கிள் இருந்தவர். இந்த டோர்னமெண்ட்டில் பந்து எடுத்து போட்டு கொண்டு இருக்கும் ராகுல் அவர்களுக்கு நன்றி. இந்த இன்னிங்ஸோட கடைசி பந்து. This is flag. நல்ல ஒரு ஸ்ட்ரைக், ஆனால் நேராக வந்து கையில் விழுந்திருக்கு. கடைசி ஓவரில் தேவையான ரன்ஸ் வந்திருக்கு 14 ரன். அதே போல் பெரிய ஓவராக இது மாறல. 14 ரன் பெரிய ஓவர் இல்லை அப்படின்னா இப்போ இங்கே இருக்கிற கண்டிஷன்ஸ், விண்டு இதெல்லாம் பார்த்துக்குங்க. 14 ரன் அப்படின்றது நல்ல ஒரு ஓவராகவே இருந்திருக்கு. கோகுலுங்க வந்துட்டு போ. 14 ரன்ஸ் இந்த ஓவரில். ஓவரால் டீம் ஸ்கோர் 92, 93 ரன் டார்கெட். 48 பாலில் டீம் எம்பிடிக்கு. ஸோ இதற்கிடையே அம்பையர் மினி பண்டாரி அவர்களுக்காக ஒரு சாங் சமர்ப்பிக்கப்படுகிறது. அவரை ஆடுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறோம். டாஸ் போட வந்துருங்க கொஞ்சம் சீக்கிரமா. சக்தி கொடுதான், சக்தி கொடுதான்.
டாஸ் போட 2 அணிகளும் இங்கு வருகை தருமாறு கேட்டுக்கொள்கிறோம். அப்பு சிசி, எம்கே பிரதர்ஸ் கேப்டன்ஸ், நீங்க முன்னாடி வந்துருங்க. இங்க போட்டுலாம். சக்தி கொடு சக்தி கொடு சக்தி கொடு சக்தி கொடு சக்தி கொடு. ப்ரோ பேட்ஸ்மேன் கொஞ்சம் சீக்கிரமாக உள்ளே போயிடுங்க. ஸோ மேட்ச் சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ணிடலாம். இன்னும் 2 மேட்ச் இருக்குது வெளியே, 2 மேட்ச் 3 மேட்ச் இருக்குது இந்த மேட்ச் இல்லாமல். ஸோ சீக்கிரமாக கோஆப்ரேட் பண்ணுங்க ப்ளீஸ். பேட்ஸ்மேன் ப்ளீஸ் கோ குவிக்லி. 93 டார்கெட், இந்த மேட்சோட டார்கெட் 93. ப்ரோ சீக்கிரமா ப்ரோ பேட்டிங். பேட்ஸ்மேன் பேட்டு தேர்ந்துக்கிறாங்கப்பா இப்போ தான். அண்ணா எவ்வளோ பேட்டிங் உள்ள அண்ணா எவ்வளோ நேரம் என்ன உள்ள போவேன் அண்ணா. என்ன ப்ரோ சும்மா நோண்டக்கூடாது ப்ரோ. சிவா சிக்கன் கொடுக்குறடாடி. சிறப்பான முறையில் அம்பையர் பார்த்து கொண்டு இருக்கும் சிவா மோகன் என்கிற மினி பண்டாரி அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். மினி பண்டாரி ஜப்பான். ஆமாம்மா ரசல். Okay, welcome to the chase. So team sorry Jandi for the சொல்ல கொடுத்துறேன் உனக்கு. ஓகே 2 ரைட் ஹேண்டர்ஸ் உள்ள வந்திருக்காங்க.
சிவா ஆன் ஸ்ட்ரைக்கில், நான் ஸ்ட்ரைக்கில் சுபாஷ் ஓப்பனிங் பேட்டர்ஸாக வந்திருக்காங்க. ஒரு ஷஃபிள்ட் ஆயிருக்கு ஓப்பனிங்கில். சகலமாக ஒரு மிகப்பெரிய ஒரு பிளானாக இருக்கும். இரண்டு அணிகளுக்குமே ஒரு முக்கியமான வெற்றி தேவைப்படுது குவார்டர் ஃபைனலுக்குள்ளே என்ட்ரு ஆகிறதுக்கு. ஃபர்ஸ்ட் குவார்டர் ஃபைனலுக்கான டாஸ் அப்டேட்ஸ். டீம் எம்கே பிரதர்ஸ் ஒன் டாஸ் அண்ட் சூஸ் டு போல் ஃபர்ஸ்ட் சொல்லியிருக்காங்க அகைன்ஸ்ட் அப்பு சிசி. Shot. This is stand and delivers. This cracking hit from Shiva. The slotல விழுந்திருக்கு. முதல் பாலே ஒரு பெரிய ஹிட். ஒரு ஃபர்ஸ்ட் பாலே நல்ல ஒரு அடிங்க சிவா கிட்ட இருந்து. பார்க்க தான் சொல்லலாம் சூடான்னு. வாட் அ டிஃபென்ஸ். ரெஸ்பெக்ட் ஃபுல்லான ஒரு டிஃபென்ஸ். ஸோ ஸ்லீப்பிங்கா? அகல பந்து. உதிரிகள் உங்கள் ஆட்டத்தின் எதிரிகள். ஸோ மூணாவது பால் ஒரு டாட் பாலாக வந்திருக்கு. ஸோ மூணு பாலில் 7 ரன் வந்திருக்கு போர்டில். பிரீத்து கிட்டேருந்து பேக் டு பேக் இட்ஸ் குட் டெலிவரி. பாலே ஒரு பெரிய ஷாட்க்கு அப்புறம் டவுன் த லேக். ஒயிட் சிக்னல். தேங்க்யூ ஃபார் த சிக்னல். ஒரு நல்ல டெலிவரி. விக்கெட்கான சிக்னல் கிடைக்குது ஸ்ட்ரைட் அம்பேர் கிட்ட. முதல் விக்கெட்டை ரொம்ப ஹேர்லியாக எடுத்து கொடுத்துருக்காரு ரிட்விக். விக்கெட் சிக்னல் அது டீம் எம்பிடிக்கு ஒரு ட்ரபிள் சிக்னல் தான் சொல்லணும். ஏன்னா ஆல்ரெடி பிளேயர்ஸ் கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்காங்க. அடுத்த பேட்டர்ஸ் கொஞ்சம் குயிக்காக உள்ள வாங்க. So new batter for team MPD, Junaid. A solid defense and very, very good ball. Very good delivery from Preetu. The white signals. Thank you for the signals. ரிவ்யூ எடுக்கிறீங்க அப்படின்னா சிக்னல் கொடுத்துருங்க. ரிவ்யூ கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க.
பெட்டராக இருக்கும் அது. நெக்ஸ்ட் bowler ஃப்ரம் Athletic Levens. Prithu from Athletic Levens. அகலப்பந்து, விரைவான ஒரு அகலப்பந்து சர்க் என்று போய்விட்டது. ஒரு நல்ல பந்துங்க. ப்ரீத்து கிட்ட இருந்து பேட்லேயே ஆட முடியலன்னு நினைக்கிறேன். பேட்ஸ்மேனால் ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க. எங்கே பட்டுதுன்னு தெரில. பேட்ஸ்மேனை உட்கார வச்சிச்சு அந்த பாலு. தக்காளி தொக்கா உன்னை மாட்ட மாற்ற உட்கார வைப்பேன் கொக்கா மக்கா. இது வந்து என்னோட வாய்ஸ் இல்லை, பாலோட மைண்ட் வாய்ஸ். அழுங்குற குலுங்குற நல்ல ஒரு தடுப்பு. ஆக்சுவலாக இந்த கிரவுண்டில் எதுவுமே வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியல. ஸோ திடீர்னு ஒரு டீம் 100 அடிக்கிறாங்க, ஒரு டீம் 15க்கு அவுட் ஆயிடுறாங்க. Oh, what a defense. Games looks like ஒரு நல்ல தடுப்பு. ஸோ எம்பிடியோட நோக்கம் என்னவாக இருக்கும்னா விக்கெட் விடாமல் ஆடணும் அப்படின்றது தான் இருக்கும். ஆத்திக் லெவனோட எய்ம் என்னவாக இருக்குன்னா விக்கெட் எடுக்கணும் அப்படின்னு. ஸோ அவங்க டீம்லேருந்து 12th மேன் தூங்கிட்டு இருக்கா போல எனக்கு பின்னாடி. We are back. சக்தி வெல் லெஃப்ட் விட்டுருக்காங்க. நேற்றுலேருந்து ஒரு வீரர்கிட்டேருந்து பார்க்காத ஒரு விஷயம். ஆக்ஷன்லேருந்து கொஞ்சம் சேஃபாக விளையாடிருக்கேன் அந்த பாலை. ஃப்ளேக் ரன் எடுக்கும் வாய்ப்பு இல்லை. என்ன பிளான் பண்ணுறாங்க அப்படின்றது பொறுத்து தான் பார்க்கணும். ஐ திங்க் பிரபாக்கு வந்து ஸ்ட்ரைக் கொடுக்குறாருன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லா வாரமும் இப்போ பிரபா கையில் தான் இருக்குது. டீம் எம்பிடி இன்னும் 2 விக்கெட் தான் கையில் வச்சுருக்காங்க. இந்த விக்கெட் அடுத்த ஒரு விக்கெட் போனாலுமே டீம் ஆல் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா தே ஆர் பிளேயிங் வித் 9 ஒன்லி. ஒரு பெரிய ஸ்கோரை டார்கெட்டிங் பண்ணிருக்காங்க. பெரிய ஸ்கோர் வரல. மொதல் பால் 6 ஆரம்பிச்சது, நல்லா இருந்தது. ஸோ இன்னிங்ஸ் இன்னும் நல்லா போகும் அப்படின்னு எதிர்பார்த்தோம். பட் அதுக்கப்புறம் பேக் டு பேக் விக்கெட். ஸோ இதே விஷயம் தான் இன்றைக்கி டேயில் சங்கர் மெமோரியல் ஒரு கிரேட் அப்செட் ஆனாங்க. 21 ரன்ஸ் ஆல் அவுட் ஆனாங்க. டீம் எம்பிடி அதே மாதிரி ஒரு டஃப்பான சுச்சுவேஷனில் தான் இருக்காங்க. 14 ரன்ஸ் வந்திருக்கு போர்டில். லாஸ் ஆஃப் 6 விக்கெட்ஸ். 6 விக்கெட்ஸ் ரொம்ப கம்மியாக விட்டுருக்காங்க. கடைசி ஒரு 10 ரன்னுக்குள்ளே 6 விக்கெட் விட்டுருக்காங்க அப்படின்னும் போது டீம் ஹட்விக் லெவனோட அந்த பவுலிங்கை பாராட்டி ஆகணும். ஸோ கிடைக்கிற போது விக்கெட்டை எடுத்திருக்காங்க. ஸோ டீம் ஹட்விக் லெவனுக்கு வெற்றி வாய்ப்பு அப்படின்றது ரொம்ப பிரகாசமாக இருக்குது. ஒரு பெரிய சேசிங் 93 ரனில்
16 ரன் விளையாடிருக்காங்க. 14 ரன் விளையாடிருக்காங்க. இன்னும் 79 ரன் தேவை. அடுத்த போட்டிக்கு தயார் நிலையில் இருக்குமாறு இரு அணி வீரர்களையும் கேட்டுக்கொள்வோம். எம்கே பிரதர்ஸ் அண்ட் டீம் அப்பு சிசியோட கேப்டன்ஸ் அண்ட் டீம்மேட்ஸ்க்கு மேட்ச் முடிஞ்ச உடனே உள்ளே போயிடுங்க. ஹடில்ஸ் வந்து நீங்கள் இப்போ முன்னாடியே முடிச்சிருங்க. வி கைண்ட்லி ரிக்வெஸ்ட் டீம் எம்கே பிரதர்ஸ் அண்ட் அப்பு சிசி ஹடில்ஸ் முடிச்சிருங்க. 12 மேன் ப்ரொவைட் பண்ணுறேங்க. தேங்க்யூ. ஓவர் நம்பர் 5. கமலேஷ். இன்னும் ரவுண்டாக 80 ரன், 79 ரன், 24 பாலில் வின் பண்ணுறது மோர் தென் இமேஜினேஷன். முடியுமானா முடியும். அதுக்கு அசாத்திய திறமை அண்ட் சம்பவம் வேணும். ரன் எடுக்கும் வாய்ப்பு இல்லை. ஒரு குயிக்கரான ஒரு ஆக்ஷனை பார்க்குறோம் கமலேஷ் கிட்டேருந்து. வயலுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கும். ஹட்விக் 11க்கு ஒரு பெரிய ஃபயர் போட்டிருக்காரு தினேஷ்குமார். லைவில் இணைந்திருக்கும் அனைவருக்குமே நன்றி. ஒரு ரனுக்கான ஒரு வாய்ப்பு இருந்தது, ஆனால் ஓடவில்லை. பிரபா ஸ்ட்ரைக் எடுக்கிறாரு. இந்த டோர்னமெண்ட்டை பொறுத்தவரைக்கும் நிறைய விஷயங்கள் பிளான் பண்ணி போயிட்டுருக்கு. சில விஷயங்கள் சர்ப்ரைஸாக போயிட்டுருக்கு. ரூல்ஸஸ் பெரிய அளவில் நிறைய டீம் அஃபெக்ட் பண்ணியிருக்குன்னு தான் சொல்லணும். அடுத்தடுத்த மேட்சஸில் அது விஷயம் இருக்காது. ஷாட், அருமையான ஒரு ஷாட். இது இஸ் மான்ஸ்டர், டபுள் மான்ஸ்டர் ஹிட். இது பிக் ஷாட். A swing and miss. A big swing. But no run. Stand and deliver. Stand and deliver. Late coming but big coming. 6 ரன்கள். இந்த மேட்ச்சில் எம்பிடிக்கு உசிரே இல்லை அப்படின்னாலுமே வென்டிலேஷனை வச்சு அப்படியாவது காப்பாற்றலாமான்னு முயற்சி பண்ணுறாங்க. பிரபா, கிரிக்கெட்டில் எல்லாமே சாத்தியம் தான். இப்போ ஒருலுமே இந்த நம்பர்ஸை விளையாடுறதுக்கு ஒரு ஸ்லைட்டான சான்ஸ் இருக்குது. 1%, 2%ன்னு சொல்லுவாங்க 100ல். அந்த மாதிரி ஒரு பர்சன்டேஜ் தான் இப்போதைக்கு வின்னிங் சான்சஸ் டீம் எம்பிடிக்கு.
ஒரு ரனுக்கான ஒரு வாய்ப்பு. ஓவர் கம்ப்ளீட் ஆயிருக்கு. இந்த ஓவரில் 14 ரன் வந்திருக்கு. ஸோ ஓவரால் டீம் ஸ்கோர் 28. லாஸ் ஆஃப் 6 விக்கெட்ஸ். ஸோ கேமோட ஃப்ளோ ஸ்டார்ட் ஆன மாதிரி விண்டோட ஃப்ளோவும் ஸ்டாப் ஆகிருக்கு. இந்த இடத்துல ஏன் வேர்க்குது அப்படின்னா சம்திங் ராங் வித் த விண்ட். ரைட் ஆம் ஓவர். யாதேஷ் with a punch, a strong hit and maximum runs. இந்த மேட்ச்ல யாதேஷ் 11 ஹர்பிக் 11 வெற்றி வாய்ப்புல கொஞ்சம் முன்னாடி தான் இருக்காங்க. அதே போல் எம்பிடி அவங்களுக்கான ஃபைட்டை கொடுத்துட்டு இருக்காங்க. ஒன் மோர் ஷாட், ஒன் மோர் ரிசல்ட்ஸ் கிடச்சிருக்கு டீம் எம்பிடிக்கு. A shot, one more shot. And 6 ரன்கள். மறுபடியும் ஒரு 6, தொடர்ந்து 3 பாலுக்கு 3 சிக்ஸர்கள். இந்த கேமோட ஹோப் இங்கிருந்து ஆரம்பிக்குதா அப்படின்னும் போது எஸ், தாராளமாக சொல்லலாம் ஆரம்பிக்குது. 29 + 18 47 ரன் வந்திருக்கு போர்டில். பதினஞ்சு பந்துகளுக்கு 46 ரன் தேவை. முடியுமா அப்படின்னா கட்டாயமாக முடியும். 15 பாலில் 8 6, அதுதான் விஷயம். சிக்ஸர்ஸ் தான் கவுண்ட். இப்போ இந்த 15 பாலில் 8 ஹிட் அடிக்கணும். 1 2லாம் நடுவில் வந்து போகக்கூடாது, எல்லாம் ஓரமாக போய் உட்காரு அப்படின்ற மாதிரி சிக்ஸை மட்டும் எடுத்து விளையாடணும். Shot again. 8ல 1 குறைச்சிக்கோ. 4க்கு 4 4 monster in a row. 4 biggie from Eagle Prabha. The Eagle is coming. யப்பா யாராவது தூங்கி நின்றாங்களேப்பா, பக்கத்தில் யாரும் தூங்கி நிற்கிறாருன்னு கேளுங்க. வேப்ப இலையை வச்சு தலையில் அடிச்ச மாதிரி இருக்கும் இப்போ எல்லாருக்கும். வேக்கப் பாய்ஸ், வெல்கம் டு வில்லோ வாரியர்ஸ் 2025 Day 2 மேட்ச் நம்பர் 4. இதுக்கப்புறம் மேட்சை பேசலாம் ஸ்ட்ராங்கா. 24 runs in 4 deliveries. 25 ரன் கடைசி 4 பால்ல. சாரி ஜானகிராமன். இதே மாதிரி அடி. அடுத்தது என்ன அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இப்போ வந்திருக்கு கேம்ல. அடுத்த பால். One more biggie
5 maximum in a row. 30 from last 5. 31 runs in the over மட்டும் 5க்கு 5 பட்டாசு சத்தம், அது கை தட்டுற சத்தம். இதான் 5 சர வெடி. இதான் Come on, Johnny. இதான் சர வெடி. ஊசே அப்படியே கதற 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 அடிக்கிறான் ஸ்ட்ரைட்லி. இன்னும் 6 பாலுக்கு 6 அடிப்பாரா? The big ball coming. 5க்கு 5 30 ரன் வந்திருக்கு இந்த ஓவர்ல மட்டும். ஒரு வைடோட சேர்த்து 31. அடுத்த பால் கொஞ்சம் குயிக்கா ஸ்டார்ட் பண்ணுங்க. அண்ட் டீம் ஸ்கோர் என்ன அப்படின்னு செக் பண்ணும்போது கம்ப்யூட்டர் ஜி இது வரும் 59 ரன், 94 ரன் தேவை, 35 ரன் தேவை, 13 பாலுக்கு. இப்போ சொல்லலாம் இந்த மேட்ச் எந்த பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு. 2 பக்கமும் இருக்கு, 50-50 சான்சஸ் இருக்கு. மேட்ச் இருக்குங்க இன்னும். உங்கள் எக்ஸ்பெக்டேஷன் வந்து வீண் போகாது. கண்டிப்பாக எல்லாரும் அதே எதிர்பார்ப்போடு இருங்க. One last ball. அம்பையரோட சிக்னல்ஸ் ரிவ்யூக்கு போறாங்க, கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. எதுக்கான ரிவ்யூ இது? நோ பாலுக்கா? அதாவது ரிவ்யூ போகும்போது நோ பால் பிளஸ் வைடு ரெண்டுத்துக்குமே சேர்த்து பார்த்துருங்க, செக் பண்ணுங்க. இதுமே ஃபுட்டு அண்ட் வந்து ஒயிட் சிக்னல் ரெண்டுத்தையுமே சேர்த்து செக் பண்ணுங்க. முதல்ல நோ பால் தான் செக் பண்ணணும் ரிவ்யூவில். முதல்ல அதை செக் பண்ணுங்க, அதுக்கப்புறம் தான் ஒயிடை பாருங்க. நோ பால் சிக்னல் கிடைக்குது. அண்ட் இது ஃப்ரீ ஹிட். நோ பாலை தொடர்ந்து ஃப்ரீ ஹிட். Thank you Morgan for the wonderful support. Shot, but மேல போயிட்டு இருக்கு. And 6க்கு 6 6 ball 6 maximum. யுவராஜ் சிங் எங்கே? அவரை கூப்பிட்டு வந்து நிப்பாட்டுங்க. உங்களை மாதிரி 6 பாலுக்கு 6 சிக்ஸ் அடிக்கிறதுக்கு சென்னையில நிறைய ஆட்டக்காரர்கள் இருக்காங்கன்னு சத்தமா சொல்லு, இன்னும் நல்லா சத்தமா சொல்லு. 6க்கு 6 இந்த ஓவர் மட்டும் 38 ரன். இது கேம் சேஞ்சிங் ஓவர். அதை ப்ரொடியூஸ் பண்ணது ஈகிள் பிரபா, த ஈகிள். மினி பந்தாரி மோகன் ஃபோன் பேசுகிறாரு அவரு. 12 பாலுக்கு 27 ரன். அறுபத்தி 6 ரன் இப்ப ஸ்கோர். இன்னும் 27 ரன். 12 பாலுக்கு 27 ரன் தேவை. அண்ட் பிரபா வந்து 50 இண்டிவிஜுவல் 50.
nicely played, very well played and strike ஈகிள் பிரபாவுக்கு கடைசி 10 பந்துகள்ல 26 ரன் தேவை. 10 ball 26 runs. எங்கேயோ இந்த கேம் எங்கேயோ வந்து நிற்கிதுன்னா அதுக்கு ஒரே காரணம் ஆன் ஸ்ட்ரைக்கில் இருக்க அந்த பேட்டர். 10 ball 26. என்ன லென்த் வரப்போகுது, என்ன ரன் வரப்போகுது, இந்த ஓவரோட முடிவில் என்ன ஸ்கோர் இருக்க போகுது அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ். Oh my god, this is big wicket of the day ன்னு கூட சொல்வேன். இதான் பிக்கஸ்ட் விக்கெட் ஆஃப் த டே. எல்லாருமே கிளாப் பண்ணி அந்த வீரர் வெல்கம் பண்ணுங்க. ஜப்பானுக்கும் அந்த கைத்தட்டல். பிக் விக்கெட், ஒரு பெரிய நம்பிக்கை கொடுத்த ஒரு ஆட்டக்காரன், விழாநாயகன். ரொம்ப க்ளோஸா இருந்தது, இன்னும் கேம் முடியல, ஆட்டம் முடியல அப்படின்ற ஒரு வார்த்தையை நான் சொல்லிக்க விரும்புறேன். ஒன் லாஸ்ட் மேன் ஃப்ரம் எம்பிடி, சூப்பர் ஃபைட். பிரபாகிட்ட ஒரு பெரிய நம்பிக்கை கொடுத்துட்டு வெளில வராரு. எக்ஸலன்ட் நாக். 2025 மறக்க முடியாத ஒரு இன்னிங்ஸ் இது. ரியலி ஹார்ட் லக் பாய். நெக்ஸ்ட் பவுல் சூப்பர் யார்கர் ஜப்பான் கிட்ட இருந்து. மொதல் ஓவருமே ரொம்ப நல்லா பவுலிங் போட்டிருந்தாரு ஜப்பான். இந்த மேட்சோட இன்னொரு கேம் சேஞ்சரும் அவரு. மொதல் ஓவரில் ஒரு ரனுக்கு பவுலிங் பண்ணியிருந்தாங்க. இந்த ஓவர்லேயும் அப்படியே தான் வந்திருக்கு. மொதல் 4 பாலில் கேமில் வெற்றியை செக்யூர் பண்ணக்கூடிய ஒரு ஓவர் இது. சக்தி ரிஸ்க் எடுக்கிறாங்க. ஒரு ரனுக்கான ஒரு வாய்ப்பு, வைடு அப்படின்னா 2 கிடைக்கும். எஸ், தேங்க்யூ ஃபார் த சிக்னல்ஸ். 2 runs. சக்தி இந்த மாதிரி இடத்துல நல்லா கனெக்ட் பண்ணுவாங்க, பிக்கப் பண்ணுவாங்க. செகண்ட் ரனுக்கான வாய்ப்பு, ரன் அவுட்கான வாய்ப்பு எதுவுமே இல்லை. ரன் அவுட் அப்படின்ற வார்த்தைக்கு இடமே கொடுக்கவில்லை. சூப்பர் ரன்னிங் பிட்வீன் த விக்கெட், கப்பல் ஆஃப் ரன்ஸ். Nicely played. Plan இருக்கு, something they got on the mind. The single to end the over is a very good over from Japan. ஒரு முக்கியமா ட்ரபிள் மேக்கரோட விக்கெட்டை எடுத்து கொடுத்துருக்காங்க. இந்த கடைசி ஓவரில் எவ்வளோ ரன் தேவை அப்படின்னு செக் பண்ணும்போது கம்ப்யூட்டர் ஜி 72 loss of 7 அப்படின்றது ஸ்கோர் அப்டேட். 6 பாலுக்கு 21 ரன், 6க்கு 21. அடுத்து விளையாடக்கூடிய அணிகள் தயார் நிலையில் இருக்குமாறு கேட்டுக்கிறோம். ஹடில் வந்து இப்போயே முடிச்சிருங்க, மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்படி கிடையாது. தேங்க்யூ.
சக்தியோட கனெக்ஷன். சக்தி கொஞ்சம் குறைவாக தான் இருந்திருக்கு இந்த ஷாட்டில். விக்கெட்டை இழக்கிறாங்க டீம் எம்பிடி அண்ட் இந்த ஆட்டத்தையும் இழக்கிறாங்க. டீம் ஹட்விக் 11க்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி, பிரம்மாண்டமான வெற்றி. நடுவில் வந்து ஒரு புயல் அடிச்சுது, அதுலேயும் சர்வை பண்ணாங்க. சுனாமியில் ஸ்விம்மிங்கை போடுற மாதிரி ஒரு சுனாமி அடிச்சுது, பிரபா என்ற ஒரு சுனாமி. அதிலே நீச்சல் போட்டிருக்காங்க இந்த வீரர்கள். அதுலேருந்து சர்வை பண்ணுறாங்க, இந்த மேட்ச் வின் பண்ணுறாங்க. அண்ட் என்டர் இன் டு த குவார்டர் ஃபைனல், வில் பிளே அகைன்ஸ்ட் Javit Friends in quarter final number 2. அடுத்த மேட்ச் quarter final 1 இந்த டேயோட quarter final 1. டீம் அப்பு சிசி vs MK Brothers. MK Brothers won the toss, choose to bowl first சொல்லியிருக்காங்க. ஸோ ஒட்டுமொத்த சென்னை கிரிக்கெட்டர்ஸே வந்து ஒருத்தருக்கு வந்து ஆறுதல் சொல்லுவாங்க அப்படின்னா பிரபாவுக்காக தான் இருக்கும். ஸோ நல்ல ஃபைட், தாராளமாக பாராட்ட கடமைப்பட்டிருக்கோம் நம்ம. வெல் பிளேட், ரியலி ஹார்ட் லக் டு த டீம் எம்பிடி. ஸோ இப்போ விளையாடுற டீமுக்கு வந்து இந்த பெஸ்ட் ஆஃப் லக் சொல்லிக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச்.